Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. Nehru Group of Institutions, promoters of PK Das, deemed to be university. GKNM Hospital, Coimbator's trusted cancer care center for adult and pediatrics. இது ஒரு பெரிய மாற்றம் சார் அது. ஏன்னா நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்ததுக்கும் எலெக்ஷனுக்கு அப்புறம் வரதுக்கும் நிறைய வித்தியாசமாக இருக்கும். வந்தாங்க போனாங்கன்னு இருக்கக்கூடாதுன்றதுனால ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் தான் இன்றைக்கி அந்த சட்டமன்ற தொகுதியே அந்த ஆஃபீஸே ஒரு பிரம்மாண்டமாக திறக்கிறதுக்கான வேலையை பார்த்து வச்சோம். அதில் நிறைய செவத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸ்க்கான அந்த தாய்மாமன் சீரு அந்த ஃபோட்டோஸ்லாம் வரைஞ்சிருந்தீங்க. நிறைய பிளான் பண்ணீங்களா? அது ஏதோ ஒன்று வரைஞ்சிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இந்தமாரி ஸ்கீம்ஸை வரைஞ்சோன்னா போகும்போது வரும்போது பார்ப்பாங்க அப்படின்றதுனால அதுக்காக அந்த செவரை வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். இனிமேல் வரும் காலங்களில் எதெல்லாம் அறிவிக்கிறாங்களோ அதெல்லாம் நாங்கள் அங்கே வரைகிற மாரி பிளான் பண்ணியிருக்கோம். இந்த மாற்றம் வந்து பெரிய மாற்றமாக கொண்டு வரணுன்னோட சாரோட ஐடியா. இன்னும் 2 வருஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் பெரம்பூர் எப்படி இருக்குன்றதை நீங்களே சொல்லுவீங்க. அன்றைக்கி ரேஷன் கடைக்கெல்லாம் போயிருந்தாரு, நிறைய பேருக்கு ரேஷன் கார்டெலாம் கொடுத்தாரு இல்லையா? அது எப்படி இருந்துச்சு? 73,000 கார்டு வந்து ரேஷன் கார்டு அப்ளை பண்ணியிருந்தாங்க. அது பெரம்பூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது மிகப்பெரிய பெருமையாக இருக்குது. நேற்று கூட 300 கார்டு கூட மினிஸ்டர் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இனி வரும் நாட்களில் பெரம்பூர்லேருந்து எதுவாக இருந்தாலும் ஆரம்பிப்பாங்கன்றது என்னுடைய குறிக்கோள். பட் அதுவே பெரிய மாற்றம் தான். இப்போ 2.5 வருஷத்தில் நீங்கள் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, நம்ம தொகுதியில் நம்ம அண்ணனுக்காக நம்ம பண்ணணும்னு நினைக்கிறேன். எலெக்ஷன் வேலை பார்க்கக்கூட நிறைய பர்மிஷன்லாம் கொடுக்கலன்னா அப்போ எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது? அப்போது அந்த இதில் விஷயத்தில் அவங்க குறிக்கோளாக இருந்தாங்க, அதை தடுக்கணும்னு நினச்சாங்க. அதை தடுத்ததுனால தான் இன்றைக்கி அவங்களுக்கு பெரிய அடிபட்டு இன்றைக்கி இருக்கிறாங்க. பட் இன்றைக்கி நாங்கள் செய்கிறதும் அதே பர்மிஷன் வாங்கி என்ன பண்ணணுமோ அதுக்கான ப்ராசஸ்லாம் பண்ணி தான் நாங்கள் பண்ணுறோம். இப்போ தலைமை செயலகம் போனீங்கன்னா எல்லாருமே புது அமைச்சர்கள், புது எம்எல்ஏக்கள், இந்த மக்கள் பணிகள் பண்ணும்போது எல்லாருமே யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க இல்லையா? இது பார்க்கும்போது எத்தனை வாட்டி உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது? ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்க கூட எல்லாரும் கூடயும் நாங்கள் ஒரு 15-16 வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கோம் சார். கீழேருந்து நாங்கள் தான் மேலே வந்திருக்கோம். இன்னமும் அதே குணத்தோடு தான், அதே அன்போடு தான், அதே பாசத்தோடு தான் பழகுறாங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. அவங்க அந்தந்த நிலைமையில் இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இது அவருடைய தொகுதி சார். ரொம்ப மாற்றணும்னு நினைக்கிறாங்க, நிறைய மாற்றணும். இன்னும் 2 வருஷத்துக்குள்ளே என்னென்ன மாற்றுறோன்னு மட்டும் செக் பார்க்க தான் போகிறீங்க நீங்களும். சிங்கப்பூர் அளவுக்கு வருமா? சரி, எங்களுக்கு சிங்கப்பூர்லாம் வேணாம் சார். பெரம்பூரை ஆல்ரெடி மாற்றிருக்கோம், இன்னும் பிரம்மாண்டமாக மாற்றிடுவோம். சென்னையே பெரிய அளவில் மாறப்போகுது. பெரம்பூர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே மாற்றதுக்கான வேலையை நாங்கள் பார்க்குறோம். கெலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விக்னேஷ். இன்றைக்கி நம்ம கூட பெரம்பூர் தொகுதி மாவட்ட செயலாளர் சிவா அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. சார் வணக்கம். 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 முதல்வர் விஜய் அவர்கள் சிஎம் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் பெரம்பூர் தொகுதிக்கு வந்தார். அதுவும் கிராண்டாக ஓப்பன் பண்ணியிருந்தீங்க ஆஃபீஸ். எப்படி இருந்துச்சு அது? இது ஒரு பெரிய மாற்றம் சார் அது. ஏன்னா நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்ததுக்கும் எலெக்ஷனுக்கு அப்புறம் வரதுக்கும் நிறைய வித்தியாசமாக இருக்குது. எல்லாருமே சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, வந்தாங்க போனாங்கன்னு இருக்கக்கூடாதுன்றதுனால ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் தான் இன்றைக்கி அந்த சட்டமன்ற தொகுதியே அந்த ஆஃபீஸே ஒரு பிரம்மாண்டமாக திறக்கிறதுக்கான வேலையை பார்த்து வச்சுருந்தோம். நல்லாவும் நல்லபடியாகவும் முடிஞ்சிருச்சு. தலைவர் ரொம்ப ஹாப்பியாக இங்கேருந்து போனாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆஃபீஸே ரொம்ப பிரம்மாண்டமாக ஓப்பன் பண்ணியிருக்கீங்க இல்லையா சார்? அது எவ்வளோ செலவாச்சு? ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. அதில் நிறைய செவத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸ்க்கான அந்த தாய்மாமன் சீரு அந்த ஃபோட்டோஸ்லாம் வரைஞ்சிருந்தீங்க. நிறைய பிளான் பண்ணீங்களா? அது இல்லை, ஆல்ரெடி இது 10 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின பில்டிங் சார் அது. அதை ரெனோவேஷன் பண்ணி பண்ணது வந்து கவர்மெண்ட் சைடில் தான். பட் அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வரணுன்றது எதுக்காகனா, ஒரு ஏதோ ஒன்று வரைஞ்சிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இந்தமாரி ஸ்கீம்ஸை வரைஞ்சோன்னா போகும்போது வரும்போது பார்ப்பாங்க அப்படின்றதுனால அதுக்காக அந்த செவரை வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த சிங்கப்பெண் படை, தாய்மாமன் திட்டம், அது இனிமேல் வரும் காலங்களில் எதெல்லாம் அறிவிக்கிறாங்களோ அதெல்லாம் நாங்கள் அங்கே வரைகிற மாரி பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே, சூப்பர். இதுக்கு எவ்வளோ செலவாயிருக்கும்னா எவ்வளோ நாட்கள் ஆச்சு இது ரெடி? இது நம்ம ஆஸ் யூஷுவல் தான். ஜெயிச்சதுக்கப்புறம் நம்ம ஜிசிசி அவங்க பண்ண டைமிங் எடுத்துக்கிட்டாங்க, அவ்வளோதான். இது கவர்மெண்ட்டோட ப்ரோட்டோக்கால் என்னவோ அவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்க. பெரம்பூர் தொகுதியில் என்னென்ன மாதிரி மாற்றங்கள் கொண்டு வரலான்னு இருக்கீங்க? ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா கொளத்தூரை வந்து சிங்கப்பூராக மாற்றிருக்குன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னாங்க. பெரம்பூரை நீங்கள் எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் பண்ணலான்னு இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெரம்பூர் வந்து ஒரு மைல்கல் மாரி தான். அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு ஆல்ரெடி சார் எப்படின்னு தெரியும். பட் இன்றைக்கி பெரம்பூர் தான் ஆர்ட் ஆஃப் த டாப்பிக்காகவே இருக்குது. இந்த மாற்றம் வந்து பெரிய மாற்றமாக கொண்டு வரணுன்னோட சாரோட ஐடியா. இன்னும் 2 வருஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் பெரம்பூர் எப்படி இருக்குன்றதை நீங்களே சொல்லுவீங்க. அந்த அளவுக்கான மாற்றங்கள்
நிறைய கம்பெனிஸ் கொண்டு வரோம், நிறைய ஹோட்டல்ஸ் கொண்டு வரோம். ஏன்னா இந்த இடத்த நிறைய மாற்றணும்னு நாங்கள் முடிவு எடுத்து வச்சுருக்கோம். நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு, பக்கத்தில் ஐசிஎஃப் இருக்குது. ஸோ இங்கே ஒரு கம்பெனி திறந்தா அவங்களுக்கு நிறைய இருக்கும். இங்கே மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வெளியே கொண்டு வரதுக்கான வேலையை நாங்கள் பார்த்துட்ருக்கோம். பெரம்பூர் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. இன்னைக்கு சிஎம் தொகுதினா பெரம்பூர் தான். இங்கே இருக்க மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க? நிறைய கோரிக்கைகள்லாம் வைப்பாங்க இல்லையா? எல்லா கோரிக்கையும் வைக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் அன்றைக்கே கிளியர் பண்ணிடுறோம். சில இதுங்களில் டைம் எடுக்குது. அதை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. எல்லாரையும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இந்த 2 மாதத்தில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் மாற்றிருக்கீங்க? ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 வருஷமாக வந்து இந்த மாதிரி அடிப்படை வசதிகள் கூட சரியில்லாமல் சில இடங்களில் இருக்குன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் இந்த 2 மாதத்தில் என்னென்ன மாதிரி மாற்றங்கள் கொண்டு வந்துருக்கு? நிறைய இருக்குது சார். மெட்ரோ வாட்டர் லைனில் இருக்குது, இபியில் இருக்குது. இபியில் நிறைய ஒயர்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் சைடில் மாற்றிருக்காங்க. அப்புறம் ரோடு போட்டது. ஸோ 35 வருஷமாக ப்ராப்ளத்தில் இருந்தவங்க ரோடை கிளியர் பண்ணி ஸ்கூலுக்கு வழி விட்டது. இன்றைக்கி சார் வரும்போது போகும்போது எப்படி இருக்கணுன்றத ஒரு டிசைன் ரெடி பண்ணி அது இங்கே சார் வராரு அப்படின்னா அந்த ரோடுக்கான மாற்றங்கள் வரும். அப்போ அடுத்த நாள் அதையே ஃபாலோ பண்ணுறோம். ஸோ நிறைய மாற்றங்கள் வர்றதுக்கான தயாராக இருக்குது. அன்றைக்கி ரேஷன் கடைக்கெல்லாம் போயிருந்தாரு, நிறைய பேருக்கு ரேஷன் கார்டெலாம் கொடுத்தாரு இல்லையா? அது எப்படி இருந்துச்சு? ஆமாம், அது புது அனுபவம் சார். 73,000 கார்டு வந்து ரேஷன் கார்டு அப்ளை பண்ணியிருந்தாங்க. அது பெரம்பூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணது மிகப்பெரிய பெருமையாக இருக்குது. ஸோ அந்த கார்டு நேற்று கூட 300 கார்டு கூட மினிஸ்டர் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ இனி ஒரு நாட்களில் பெரம்பூர்லேருந்து எதுவாக இருந்தாலும் ஆரம்பிப்பாங்கன்றது என்னுடைய குறிக்கோள். பட் அதுவே பெரிய மாற்றம் தான். எல்லா மினிஸ்டர்ஸும் இங்கே வருவாங்க, இங்கே திட்டங்கள் அறிவிப்பாங்க, இங்கேருந்து மக்களுக்கு கொடுப்பாங்கன்றது பெருமையாக இருக்குது. நீங்கள் எத்தனை வருஷமாக சார் இந்த பெரம்பூர் தொகுதியில் இருக்குது? நான் 15-16 வருஷமாக இருக்குது. உங்களுக்கு தெரியும்ல இங்கே என்னென்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. நீங்கள் விஜய் சார் கிட்ட சொன்னீங்களா இந்த பிரச்சனையெல்லாம் இங்கே இருக்குன்னா இதெல்லாம் சரி பண்ணால் நமக்கு வந்து நல்லா இருக்கும், மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டேங்க. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். நிறைய விஷயங்கள் பிரிண்ட் எடுத்தும் கொடுத்துருக்கேன். எல்லாமே படிப்படியாக ஒன்று ஒன்றா பண்ணிவிடுவோம். ஒரே நாளில் எல்லாமே நம்ம பண்ணிட முடியாது. பட் ஆனால் எல்லாத்தையும் மாற்றுறதுக்கான வேலையை நாங்கள் இப்போத்துலேருந்தே பார்த்துட்ருக்கோம். சில நீங்கள் அடிப்படை வசதிகளை பற்றி சொல்லியிருக்கலாம். ஆனால் விஜய் சார் சொல்லியிருப்பார்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் பிளான் பண்ணி வச்சிருக்கலாம்ல. பெரம்பூர் தொகுதி நம்ம தொகுதி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம டெவலப்மெண்ட் பண்ணோன்னு அவர் பிளான் பண்ணி வச்சிருப்பார்ல. அதை ஏதாச்சும் ஷேர் பண்ண? நிறைய இருக்குது சார். நம்ம காலேஜ் கொண்டு வரணும், காலேஜ் கொண்டு வரணும், நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி கொண்டு வரணும். இப்போ ஒரு 6 ஏக்கர் இடத்துல ஸ்போர்ட்ஸ் அகாடமி கொண்டு வராங்கன்னு சொல்லி ஒரு நியூஸில் இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பெரிய பிரம்மாண்டம் தான். ஸோ அது அப்புறமா வந்து மண்டபம் கொண்டு வர்றது, அப்புறம் வந்து கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கொண்டு வர்றது, நிறைய பிளான் பண்ணியிருக்கோம். சார் வந்து 2 இடத்துல நின்னார் இல்லையா? திருச்சி தொகுதி ஒன்று, பெரம்பூர் ஒன்று. இந்த பெரம்பூரில் சார் நிற்க போகிறேன்னொடனே உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது? இல்லை நம்ம தொகுதியாச்சே நம்ம சீட்டு கேட்டுருந்தோமேன்ற வருத்தம் இருந்தது? அது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். நம்ம நின்று இருந்தோன்னா ஒரு எம்எல்ஏ ஒரு மாவட்ட செயலர் நிற்கிறாருன்றது மட்டும்தான் இருந்திருக்கும். அது என்னோடய போயிருக்கோம், என்னை சார்ந்தவங்களோடய மிஸ் பண்ணி அப்படியே போயிருக்கோம். பட் இன்றைக்கி வந்து 234 தொகுதியில் முதல் தொகுதியாக பெரம்பூர் இருக்குது அப்படின்னா பெரிய சந்தோஷம்தான். அதில் எனக்கு எந்த டவுனும் கிடையாது. எனக்கு தலைவர் முக்கியம். அவர் கூட நான் பயணிக்கிறது என்னுடைய பெருமைலாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். பட் அவர் கூட இருக்கிறது ரொம்ப பெருமை எனக்கு. அவர் கூட ட்ராவல் பண்ணுறது போகிறது வரதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ எனக்கு அது சந்தோஷம்தான். அதில் எனக்கு எந்த ஒரு குறையுமே கிடையாது. இல்லை உங்களையும் கூப்பிட்டு சொல்லியிருந்தார்ல பெரம்பூர் சிவா இவர் நிற்க வேண்டிய தொகுதி எனக்காக விட்டு கொடுத்தாருன்ற. பட் அதெல்லாம் நான் அவர்கிட்ட இது அவருடைய கட்சி சார். இது அவர் தான் தலைவர் எங்களுக்கு. அவர் என்ன சொல்கிறாரோ செய்யறதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம். அவர் நின்னது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான். இப்போது ஒரு பேச்சு போயிட்டு இருந்ததுன்னா ஒரு தொகுதியில் வந்து வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொன்னோடனே திருச்சியா பெரம்பூரான்றப்போ பெரம்பூரை தான் சிஎம் அவர்கள் செலக்ட் பண்ணார். எதனால் அதை செலக்ட் பண்ணார்? உங்ககிட்ட ஏதாச்சும் அதை பற்றி ஷேர் பண்ணி? இல்லை, அதை பற்றி என்கிட்ட எதுவும் ஷேர் பண்ண. சென்னையை சூஸ் பண்ணது ரொம்ப சந்தோஷம் சார். பட் அதுவும் சந்தோஷம்தான் எங்களுக்கு ஜெயிச்சது. பட் ஏதாவது ஒரு தொகுதியை கம்பல்சரி நம்ம விட்டு தான் ஆகணும். ஏன்னா 2 தொகுதியில் இருக்க முடியாது. அது பெரம்பூரை சூஸ் பண்ணது இங்கே இருக்கிற மக்களுக்கும் சந்தோஷம், எனக்கும் அதை விட பெரிய சந்தோஷம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களும் அந்த மாதிரி நின்று இருக்காங்க. ஏன்னா திருச்சி தொகுதியில் வந்து இப்போது அதுக்கு முன்னாடி அங்கே மாவட்ட செயலாளர் திரும்ப நிற்பாரா, யார் நிற்பாங்கன்ற மாதிரி லாரன்ஸ் அவர்கள் நிற்பார், இந்த மாதிரி டாக்லாம் போயிட்டுருக்கு. நீங்கள் யாரை நினைக்கிறீங்க? சார் எனக்கு அதை பற்றிலாம் தெரியல சார். அது தலைமையோட இது எனக்கு என் தொகுதி தலைவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யறதுக்கு தயாராக இருக்காங்க. நம்ம கட்சி பற்றியெல்லாம் நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் எவ்வளோ நாளாக இந்த மக்கள் பணியில் இருக்கீங்க? 15 வருஷமாக இருக்கேன் சார் நான். ஸோ இதில் நாங்கள் மக்கள் இயக்கத்துலேருந்து பயணித்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். நிறைய ஏகப்பட்டது செஞ்சுருக்கோம். இன்றைக்கி இந்த பெருமை கட்சிக்கு முன்னாடி என்ன செஞ்சோமோ அதை இப்பயும் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். மக்கள் இயக்கத்தில் என்ன செஞ்சோமோ
அதை இப்பயும் நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மக்கள் இயக்கத்தில் ஒரு 15-16 வருஷமாக நீங்கள் இருக்கிறீங்க. என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா, அப்போது நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா இவர் முதலமைச்சர் ஆவார், கட்சி ஆரம்பிப்பார், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நினச்சி பார்த்தீங்களா? இல்லை சார், எங்களுக்கு ஒரு ஒரு பிளானிங் இருந்தது. பட் ஆனால் இவ்வளோ சீக்கிரம் எங்களுக்கு நடக்கும்னு தான் எங்களுக்கு தெரியல. பட் கரெக்டாக எடுத்துகிட்டு போனோம், கரெக்டாக மக்கள்கிட்ட சேர்த்தோம். அவங்க இன்றைக்கி ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய சந்தோஷம் தான், அதில் எந்த இதுவுமே கிடையாது எங்களுக்கு. இப்போ நீங்கள் வந்து விஜய் அவர்களை வந்து ரசிகராக பார்த்துருப்பீங்க. அவரை வந்து ரசித்து பார்த்து அதுக்கப்புறம் மக்கள் இயக்கத்தில் இணையறீங்க. ஒரு 16 வருஷம் ட்ராவலு, தலைவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு, 2 வருஷத்தில் இப்போ சிஎம் ஆகிட்டாரு. ஆனால் இதெல்லாம் நம்ம அவர் கூடவே நம்ம பயணிக்கிறோம் இல்லையா? இந்த 16-17 வருஷமாக நம்ம பயணிக்கிறோம் இல்லையா? இது எப்படி இருக்குது உங்களுக்கு? சார் அதான் இப்போது மக்கள் இயக்கத்தில் இருக்கும்போது ஒரு பேனர் அடிப்போம். ஸோ வீட்டில் கேட்பாங்க, என்னடா போய் பண்ணோம், ஒரு நாள் வேலை அது அப்படின்ற மாரி நம்ம போவோம். தொடர்ந்து ஃபங்க்ஷன் சென்ட்டு வருவோம். இன்றைக்கி வீட்டில் இருக்கவங்களே பெருமையாக நினைக்கிறாங்க. ஏன்னா கட்சி ஆரம்பித்து முதலமைச்சர் அப்படின்னும் போது இது ஒரு பொலிட்டிக்கல் லைனில் வரும்போது எங்களுக்கு அது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா மக்கள் இயக்கத்தில் பேனர் வைப்போம், போவோம், வருவோம், எல்லாமே செஞ்சுருவோம். பட் இப்போ கட்சி ஆயிடுச்சு. அதனால தான் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, தலைவர் பெரம்பூருக்கு வரும்போது முதல் பேனரு, கொடியை நான் அவாய்ட் பண்ணேன். ஏன்னா அது பெரிய ஒரு பேனரு, ஒரு கொடியை கூட நாங்கள் வைக்காமல் ஸோ இந்த ஃபங்க்ஷனை சிறப்பாக முடித்தோம். ஸோ எனக்கு வந்து மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதை நான் மெயினாக குறிக்கோளாக எடுத்தேன். ஏன்னா ஒரு தலைவர் வராரு அப்படின்னா மிகப்பெரிய கூட்டம் வரும். ஸோ அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா சில இடத்துல சில விஷயங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதில் தவிர்த்தது இந்த பேனரும் கொடியும் நான் தவிர்த்தேன். ஏன்னா அது மேலே ஏறி நிற்பாங்க. ஸோ இதை விஷயத்தெல்லாம் நான் இது பண்ணதுனால தான் இன்றைக்கி அந்த பேனர்ன்றது பெரிய பொருளாக பேசப்பட்டது. ஸோ அதனால் எனக்கு அது சந்தோஷம். பட் மக்கள் இயக்கத்திலேருந்து இன்னைய வரைக்கும் நாங்கள் ஒரு ரசிகராகவே பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி முதலமைச்சராகவும் ரசிச்சிருக்கோம். ஏன்னா அந்த பயணம் இருக்கு இல்லையாண்ணா, இப்போ 2.5 வருஷத்தில் நீங்கள் நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, நம்ம தொகுதியில் நம்ம அண்ணனுக்காக நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம், எலெக்ஷன் வேலை பார்க்கக்கூட நிறைய பர்மிஷன்லாம் கொடுக்கலன்னா, அப்போ எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது? அப்போது அந்த இதில் விஷயத்தில் அவங்க குறிக்கோளாக இருந்தாங்க, அதை தடுக்கணும்னு நினச்சாங்க. அது தடுத்ததுனால தான் இன்றைக்கி அவங்களுக்கு பெரிய அடிபட்டு இன்றைக்கி இருக்கிறாங்க. பட் இன்றைக்கி நாங்கள் செய்கிறதும் அதே பர்மிஷன் வாங்கி என்ன பண்ணணுமோ அதுக்கான ப்ராசஸ்லாம் பண்ணி தான் நாங்கள் பண்ணுறோம். ஸோ அதனால் அதுக்கு அட்வான்டேஜாக நாங்கள் எடுத்துக்கல எந்த ஒரு விஷயத்தையுமே. இப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தினமும் மக்கள் எல்லாம் சந்திக்கிறீங்களே, இது எப்படி இருக்குது? இந்த அது புது வித்தியாசமாக இருக்குது சார். ஒரு ஆள் ஒரு குறைகள் இருக்குது. அவங்க அதை தீர்க்கணும்னு எங்களுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அன்றைக்கே தீர்த்துடுறோம். நேற்று ஆஃபீஸ் திறந்து முதல் நாள் மனுக்கள் வாங்கினோம், 11 மனு வந்தது. அதை கரெக்டாக அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிட்டோம். 2வது நாள் 31 மனு வந்தது, அதையும் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டோம். நேற்று 47 பேர் வந்து கொடுத்தாங்க. அது இன்றைக்கான அந்த மனுவெல்லாம் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தனித்தனியாக நாங்கள் டைப் படித்து அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் அனுப்பிடுறோம். இப்போ அந்த ஆஃபீஸில் எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க சார்? சார் இப்போ வரைக்கும் 7-8 பேர் ஒர்க் பண்ணுறாங்க சார். 8 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அது தனித்தனி டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம அனுப்பிடுறோம். ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னா ஒரு ஆன்லைன்லேயே நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலான்ற மாதிரி ஒரு செயலி ஓப்பன் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருந்தாரு. அந்த பிளான் யாரும் சில பேர் வந்து கொடுக்க முடியாது. ஸோ அதனால் தலைவர்கிட்ட சொல்லிட்டு தான் நாங்கள் பண்ணணும். சில பேர் அந்த மனுக்கள்லாம் கொடுக்க முடியாது. ஸோ ஏன்னா எமர்ஜென்சி ஏதாவது ஒன்று அர்ஜென்ட்டாக ஏதாவது வேணும்னா அந்த வெப்சைட்டில் போட்டாங்கன்னா நமக்கு இங்கே அலர்ட் ஆகிடும். ஸோ அதை நாங்கள் இமீடியட்டாக இன்றைக்கி காலையில் கூட ஒரு மனு வந்தது, மரம் ஒரு இடத்துல விழுந்துருச்சு அப்படின்னு. அதை இன்றைக்கி இப்போ உடனே அந்த மனுவை வச்சு நம்ம ரெடி பண்ணி டக்குன்னு அந்த மரத்துக்கு எடுக்கிறதுக்கான வேலையை பார்த்துட்டோம் நம்ம இப்போ உடனே. இப்போ தலைமை செயலகம் போனீங்கன்னா எல்லாருமே புது அமைச்சர்கள், புது எம்எல்ஏக்கள், இந்த மக்கள் பணிகள் பண்ணும்போது எல்லாருமே யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க இல்லையா? இது பார்க்கும்போது எத்தனை வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது? ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்க கூட எல்லாரு கூடயும் நாங்கள் ஒரு 15-16 வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கோம் சார். கீழேருந்து நாங்கள் தான் மேலே வந்திருக்கோம். இன்னமும் அதே குணத்தோடு தான், அதே அன்போடு தான், அதே பாசத்தோடு தான் பழகுறாங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. அவங்க அந்தந்த நிலைமையில் இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் தலைமை செயலகம் போகிறீங்க இல்லையா? இதுக்கு முன்னாடி நம்ம எத்தனை வாட்டி போயிருப்போம்னு தெரியல. ஆனால் நீங்கள் நினச்சி பார்த்துருக்கீங்களா, இன்றைக்கி நம்ம அண்ணன் இன்றைக்கி சிஎம் ஆகிட்டாரு, நம்ம இன்றைக்கி அவர் கூட வேலை செய்கிறோம், தலைமை செயலகம் போகிறோம், மக்களை சந்திக்கிறோம், இதெல்லாம் நீங்கள் சின்ன வயசில் நினச்சி பார்த்துருப்பீங்களா? முதல்வன் படம் மாரி தான் சொல்லணும். அது எப்படின்னா நம்ம தலைமை எந்த இதிலும் நாங்கள் போனது கிடையாது. ஸோ ஏன்னா நமக்கு அது அவ்வளோவா தேவைகள் இருக்காது போல். ஆனால் இப்போது தலைவர் சிஎம் ஆனதுலேருந்து தலைமைச் செயலகம் போகிறோம், ஏதாவது குறை மனு கொடுக்கணும், ஏதாவது மினிஸ்டர்ஸை பார்த்து மனு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போகும்போது அந்த போகிற ஒரு சந்தோஷம் மிகப்பெரிய சந்தோஷம் தான் எங்களுக்கு. அது ஏன்னா இப்போ எலெக்ஷனில் ஜெயிச்சதுக்கப்புறம் நிறைய அந்த ஆட்சி அமைக்க முடியாமல் அப்போது ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பேன். அப்புறம் கூட்டணி ஆட்சி தான் அமைக்க முடியுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்ததில்ல. அப்போ எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இல்லை, நம்ம அது தலைமை எடுக்கிற ஒவ்வொரு இதுக்கும் அவங்க ஐடியா பண்ணி என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு. எந்த ஒரு இதுவும் இல்லை. கூட்டணிக்கு கொடுக்க வேண்டிய எல்லா ரெஸ்பான்ஸும் நாங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க தலைமையில்.
அதனால் அந்த ஒரு இது கிடையாது சார். அது கட்சியோட பயாலபடி அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா சிஎம் விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி ஆட்சிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அவர் சொன்ன மாதிரியே செஞ்சிருக்காரு. ஆனால் இப்போ எதிர்க்கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சோஃபா மாடல் ஆட்சி இந்த மாதிரியெல்லாம் விமர்சனம் பண்ணுறாங்க இல்லையா? இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அவங்களுக்கு தேவை விமர்சனங்கள் அதிகமாக வைப்பாங்க. ஏன்னா அவங்க இதுதான் அவங்களுடைய வேலையாக இருக்குதுன்னு நாங்கள் நினச்சிக்கிறோம், அவ்வளோதான். எங்களுக்கு தேவை மக்கள். இப்போ அதுக்கான வேலையை நாங்கள் பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி ரீல்ஸ் பண்ணுறாங்க, ரீல்ஸ் ஆச்சு, இந்த மாதிரி விஷயங்களை இவங்களுக்கு என்ன தெரியுன்ற எலெக்ஷனுக்கு முன்னாடியே அப்படி தான் பேசினாங்க. இவங்க அமைச்சர்கள் ஆகிட்டாங்க, எம்எல்ஏக்கள் ஆகிட்டாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னமும் விமர்சனம் பண்ணிகிட்டே இருக்காங்க இல்லையா சார்? இன்னைக்கு மக்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறது ஆன்லைனில் தான் சார். பட் எல்லா விஷயத்தையுமே ஆன்லைனில் கொண்டு போகிறாங்க. ஒரு கம்ப்ளைண்ட்டு, ஒரு அடிப்படுது, ஒரு ஏதாவது ஒரு உதவி தேவை அப்படின்னா அது ஆன்லைனில் வருது. பட் அதை பார்த்து தான் சில விஷயங்கள் செய்கிறோம் நம்மளும். அவங்க ஆட்சிலையுமே சில விஷயங்கள் ஆன்லைனில் போட்டு அதை பண்ணி கொடுத்துருக்காங்கன்னே வச்சிங்களேன். எங்கள் இதில் அதிகமாகவும் வருது. ஸோ அது ஆன்லைன்லன்ற வர்றது வந்து சாதாரண ஒரு விஷயம். இன்றைக்கி டெக்னாலஜி வளர வளர நம்ம எந்த மாதிரி விஷயத்தில் நம்ம தெரியப்படுத்துகிறோம், அவங்க நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. அதை முடிக்கிறது ஈஸியாக இருக்குது. ஸோ ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, அதை நாங்கள் பார்க்குறோம், அதை நாங்கள் எடுத்துகிட்டு போய் சேர்க்குறோம். அதை முடிஞ்சது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. ஏன்னா ஆன்லைன்ன்றது இன்றைக்கி அத்தியாவசியத்தில் ஒன்று மாரி ஆகிப்போச்சு அது. ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் அதில் போட்டுடுறாங்க. நம்ம தப்பு செஞ்சாலும் போடுறோம். நல்லதும் வருது, கெட்டதும் வருது. ஆனால் நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டு கெட்டதை விட்டுற முடியாதுல்ல. அதுமாரி கெட்டதையும் பார்த்துட்டு அதை சரி செய்யறதுக்கானதை நாங்கள் எடுத்துக்கிறோம். சிஎம் விஜய் அவர்கள் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் சிஎம் ஆனதுக்கப்புறம் தொகுதிக்கு வந்தார் இல்லையா? மக்கள் எல்லாம் சந்திச்சதுக்கப்புறம் ஏதாச்சும் சொன்னாரா, ஷேர் பண்ணார் அவங்ககிட்ட? இல்லை, ரொம்ப சந்தோஷமாக போனாங்க. அது ரொம்ப பார்த்தேன் நான் அந்த ஒரு விஷயத்த நடந்து போனது, மக்களை பார்த்தது. இதுமாரி எங்கேயுமே நடக்கலை. ஒரு லைனப்பாக போய் பார்த்துட்டு அதே வண்டியில் திருப்பி வந்து திருப்பி இன்னொரு இடத்துக்கு போகும்போது ரொம்ப ஹாப்பியாக போனாங்க. ஏன்னா இதே பெரம்பூர் தொகுதியில் எலெக்ஷனுக்கு முன்னாடி பர்மிஷன் கொடுக்கல. ஆமாம், ஒரு இடத்துல சந்திக்க கொடுக்கல. பட் அதே இடத்துல திருப்பி போயிருக்காங்க. பட் அது பெரிய சந்தோஷம்தான். இது அவருடைய தொகுதி சார். ரொம்ப மாற்றணும்னு நினைக்கிறாங்க, நிறைய மாற்றணும். இன்னும் 2 வருஷத்துக்குள்ளே என்னென்ன மாற்றுறோன்னு மட்டும் செக் பார்க்க தான் போகிறீங்க நீங்களும். சிங்கப்பூர் அளவுக்கு வருமா சார்? நம்ம அப்படிலாம் வேணாம் சார். பெரம்பூர் நல்ல மக்கள், நிறைய பேர் நல்ல ஸ்போர்ட்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் நல்ல அறிவு சார்ந்த ஆளுங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வெளியே கொண்டு வந்தாலே இது பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துடும். இல்லை, நிறைய பேர் அதை சொல்கிறாங்களே, கொளத்தூரே சிங்கப்பூர் இருக்குது, நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்குது, இவங்க எதுக்கு ஃபாரின்லாம் போய் ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்கன்ற மாதிரி. சார் எங்களுக்கு சிங்கப்பூர்லாம் வேணாம் சார். பெரம்பூரை ஆல்ரெடி மாற்றிருக்கோம், இன்னும் பிரம்மாண்டமாக மாற்றிடுவோம். சென்னையே பெரிய அளவில் மாறப்போகுது. பெரம்பூர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே மாற்றதுக்கான வேலையை நாங்கள் பார்க்குறோம். இன்னொரு விஷயம், நான் வரும்போது பார்த்தோன்னா அங்கே ஃப்ரீ ஃபுட்டை கொடுத்துருந்தாங்க. இது எத்தனை நாளாக பண்ணிட்டு இருக்கு? இது ஒரு 400 நாளாக போயிட்டுருக்கு சார். டெய்லியும் காலைல 8:30 மணிக்கு அங்கே சாப்பாடு போட்டுருவோம். 108 பேருக்கு மேலே சாப்பிடுவாங்க. டெய்லியும் 400 பேருக்கு மேலே சாப்பிடுவாங்க. இன்றைக்கி 400 பேருக்கு 400 நாள் இன்னையோட நினைக்கிறேன். 400 நாள் நினைக்கிறேன். பட் அது காலையில் டெய்லியும் வந்துடும். அது நான் போகிறேனோ இல்லையோ அந்த கடையிலேருந்து கரெக்டாக வந்துடும். பசங்களும் அந்த டைம் அட்டன் ஆகி அங்கே போயிடுவாங்க. மக்கள் வந்து தினமும் சாப்பிட்டு போயிடுவாங்க. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. உங்கள் பயணம் இப்படியே தொடரட்டும். மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. Nehru Group of Institutions, promoters of PK Das, deemed to be university. GKNM Hospital, Coimbator's trusted cancer care center for adult and pediatrics.